ஓம் சரவணபவாய. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. நாம் இப்பொழுது முருகன் அடிமை தெய்வ திரு கிருபானந்த வாரியார் அவர்கள் அருளிய அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழுங்கள் என்ற ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை போன்றும் சொல்லலாம், தெய்வத்தின் அருள்வாக்கு போன்றும் நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது அதை பற்றி பார்க்கலாம். எறும்பு பட்டாப்பூச்சியின் வாழ்க்கையை வாழ ஆசைப்படவில்லை. நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் துளி கூட பொறாமைப்பட்டதில்லை. யானை ஆகாயத்தில் பறக்கும் கிளியைக் கண்டு ஏக்க பெருமூச்சு விட்டதில்லை. காகம் குயிலின் இசை கேட்டு தானும் அதுபோல் பாட இயங்கவில்லை. சிற்பம் போல் சாதாரண கருங்கல் இல்லை. நாற்காலி போல் கட்டில் இல்லை. ஒரு மரத்தின் பழங்களிலேயே ஒன்று போல் மற்றொன்று இல்லை. ஒரு தாய் வயிற்றில் பிள்ளைகளிலேயே ஒருவர் போல் மற்றொருவர் இல்லை. ஆண் உடல் போல் பெண்ணுடல் இல்லை. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அதன் வாழ்க்கையை அது வாழ்கின்றது. நீ மட்டும் ஏன் பொறாமைப்படுகிறாய்? நீ ஏன் அடுத்தவரை பார்க்கின்றாய்? நீ மட்டும் ஏன் புலம்புகிறாய்? நீ ஏன் வருந்துகிறாய்? நீ ஏன் ஏக பெருமூச்சு விடுகிறாய்? உன் வாழ்க்கை விசேஷமானது. நீ அடுத்தவருடைய தூக்கத்தை தூங்க முடியாது. நீ அடுத்தவருடைய பசிக்கு சாப்பிட முடியாது. நீ அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால் அப்பன் முருகனருளால் அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில் உள்ளது. உன் வாழ்க்கை உன் கையில் உள்ளது. மேலும் இந்த பூமியை இறைவன் படைத்தான். ஆனால் படைத்த இறைவனை நாம் பார்த்ததில்லை. நாம் அந்த இறைவனை தேடுகின்றோம். ஆனால் இறைவன் நமக்குள்ளே இருந்து நம்மை ஆளுகின்றான். அதனால் இறைவன் கூறுகிறான், உனக்குள்ளே இருந்து நான் ஆடுகின்றேன். ஆனால் என் ஆட்டத்தை நீ அதை கவனிக்கவில்லை. நீ வெளியே என்னை தேடுகின்றாய். எப்பொழுது உனக்குள்ளே என்னை நீ தேடுகிறாயோ அப்பொழுதே என்னருள் உன்னிடம் சேர்ந்துவிடும். அதனால் நீ எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டியதில்லை. நான் இந்த புவியில் நீ எப்படி பிறந்தாயோ, நான் உன் தேகத்தை நான் எப்படி அருளினேன் என்று உனக்கு தெரியும். அதேபோல் அந்த தேகத்தை மிகவும் ஆரோக்கியமாகவும் மிகவும் மகிழ்ச்சியுடனும் மிக ஆன்மீகத்துடனும் மிக சித்தாந்தத்துடன் வாழ்ந்து இந்த புவியில் 4 பேருக்கு நல்லது நினைக்கும் வகையில் நீ வாழ வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை என்று இறைவன் அருளுகின்றார். அதனால் நாம் இங்கு சிறப்புற்று வாழ எல்லா சகல செல்வங்களும் தந்து அருளும் அப்பன் முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுக. கலியுக வரதன் கருணைக்கடல் அவன் காலை பற்றினால் மேலும் இங்கு பல அதிசயங்களை நாம் பார்க்கலாம் என்று அப்பனின் முருகனின் அருளாசி பெற்ற கிருபானந்த வாரியார் அவர்கள் அருளுகின்றார். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்ததற்கு நாம் பெரும்பாக்கியம் செய்துள்ளோம். ஏனென்றால் இன்னொரு முறை இங்கு பிறக்கப் போவதில்லை. இன்னொரு முறை இந்த உறவுகள் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. இன்னொரு முறை தாய் தந்தை நம்முடன் இருக்கிறார்களா என்று நமக்கு தெரிய போவதில்லை. இன்னொரு முறை நாம் இங்கு எதையும் வந்து அனுபவிக்கப் போவதில்லை. அதனால் இந்த வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழ்ந்து காட்டுங்கள் என்று தெய்வ திரு கிருபானந்த வாரியார் அவர்கள் இந்த மக்களுக்காக மக்கள் நலன் கருதி அருளியுள்ளார். அவர் அருளிய வார்த்தைகளை தெய்வ வாக்காக நினைத்து நாமும் வாழ்வாங்கு வாழ்ந்து சிறப்புற்று வாழ்வோமாக. ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவி முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா. ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம் 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 சரணமே.